தலைவர் விஜய் தற்போது காரைக்குடியில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் புடைசூழ அவர் சைக்கிள் ஓட்டி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்குடியில் தாவைக்க வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சி தலைவர் விஜய் பரப்புரைக்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வாகனத்தில் இறங்கி சைக்கிள் ஓட்டி தற்போது அங்கு பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரப்புரைக்கு செல்லக்கூடிய வழியில் வாகனத்தில் இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டிக்கொண்டு தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் தாவைக்க தலைவர் விஜய். காரைக்குடியில் தாவைக்க வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக அவர் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சைக்கிள் ஓட்டிக்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் புடைசூழ அந்த சைக்கிள் பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. காரைக்குடியில் தற்போது தாவைக்க தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக சைக்கிள் ஓட்டிச் செல்கிறார். கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். பலவேல் காரைக்குடியில விஜய் பிரச்சாரம் செய்யறதுக்காக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 வேட்பாளர்களுக்கு வாக்கு பிரச்சாரம் செய்யறதுக்காக வர்றாரு. இதே அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தது 12 to 2 வரைக்கும் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க பிரச்சாரம் செய்திருக்கு. அது இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல கூட தேவர் சிலை கிட்ட பிரச்சாரம் பண்ணணும். ஆனா அவர் காரைக்குடி நகருக்குள்ள இப்போ 1 மணி நேரம் ஆகுது. ஏன்னா அவ்வளவு கூட்டம் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய காரணத்தினால தொடர்ச்சியா தாமதம் ஆயிட்டே வருது. அதுலயும் குறிப்பா இந்த காரைக்குடி காலேஜ் சாலை, அதாவது பிரச்சாரம் செய்ய போற இடத்துல சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அங்க அவர் வந்துட்டு இருக்கும் போது அங்க தொண்டர்கள் கூட்டு ஒரு சைக்கிளை வாங்கி ஓட்டிட்டு வராரு. ஏற்கனவே அவர் பிரச்சார வாகனத்துல வரும்போதே மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. தொண்டர்களுடைய சூழ்ந்துகிட்டு வர்றாங்க வாகனத்தை, அதனால இந்த தாமதம் ஏற்படுது. இப்போ அவர் சைக்கிள்ல வர்றதுனால இன்னும் கூடுதலான ஒரு தாமதம் ஏற்படுற நிலைதான் இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல காலையில இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வெயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 மணி நேரம் வெயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் இப்ப கூடுதலாக அவங்க காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. பாலா வெற்றி, இப்ப நீங்க சொன்னதை போல இந்த குறிப்பிட்ட நேரம் தான் தாவைக்க தலைவர் விஜயனுடைய பரப்புரைக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்ப அதையும் தாண்டி இந்த நேரம் செல்லக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் எங்கிருந்து அந்த பரப்புரையை செய்ய இருக்கிறார், அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன? இல்ல பாலவேல், அவரு இந்த பரப்புரை செய்ய போன இடம் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் பக்கத்துல கூடிய தேவர் சிலை ரவுண்டானா. அங்க எப்படியும் காலையில இருந்து ஒரு 5000 பேர் கூடி இருக்காங்க. அந்த நிலைமையிலதான் இவர் இப்போ 2:30 மணிக்குள்ளாக இந்த பிரச்சாரத்தை முடிக்கணும்னு சொல்லி காவல்துறை அறிவுறுத்தி இருந்தது. ஆனா இப்போ தொடர் தாமதம். அவர் காலையில 10 மணி அளவுல மதுரை விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவு மொத்தமா காரைக்குடி வர்றதுக்கு, அந்த 100 கிலோமீட்டருக்கும் வழியில அங்கங்க அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அது இப்ப காரைக்குடி நகருக்குள்ள இப்போ 1 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. 1 மணி நேரமும் காரைக்குடி நகர் பகுதியில பல்லாயிரம் பேர் அவருடைய தொண்டர்கள் வாகனத்தை சூழ்ந்துட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க. தொண்டர்கள் வாகனத்தை சூழ்ந்து வர வேணாம், பின்தொடர்ந்து வர வேணாம்னு தொடர் அறிவுறுத்தல் இருக்கு ஒரு பக்கம். அந்த நிலையில்தான் காலையில 2-3 விபத்தா இருந்தது. ஒரு 4-5 பேர் காயமடைஞ்சிருந்தாங்க அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து இந்த நிலையில இப்போ அவர் காரைக்குடி நகருக்குள்ள வந்துட்டாரு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முழுக்க பெரும் திரளாக அங்கேயும் ஒரு 2000-3000 பேருக்கு மேல கூட்டம் காரைக்குடியினுடைய கல்லூரி சாலை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான சாலை. காரைக்குடி நகரினுடைய ரொம்ப மையப்பகுதி. இது ஒரு பிரச்சாரம் பண்ண போகக்கூடிய இந்த தேவர் சிலை பகுதி. இந்த மையப்பகுதினால காரைக்குடி நகர்பகுதியே ஓரளவுக்கு முடங்கி இருக்கிற அளவுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அவர் வரக்கூடிய இந்த பாதை முழுக்க தொண்டர்கள் கூடியிருக்கிறதுனால, பொதுமக்கள் வழிநடுக பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த வரவேற்பை ஏற்று வர்றாரு. ஆனா அவருக்கு காரைக்குடிக்குள்ள ரோட் ஷோ நடத்துறதுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளிக்கப்படல அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அந்த அனுமதி அளிக்கப்பட நிலையில தான் இவர்